எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. Praise the Lord. சர்வ வல்லமை உள்ள தேவன், சாவாமை உள்ள தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றின தேவன், அவர் நம் மத்தியில் இருக்கிறார். கரங்களை தட்டி அவரை நாம் நன்றியோடு வரவேற்போம். Put your hand together everybody. சகல மகிமை கனம் துதி அவருக்கே உண்டாகட்டும். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். பரலோக தந்தையே, இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீரப்பா. எங்களோடு கூட உம்முடைய தூதர்கள் இருக்கிறார்கள். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் நடுவில் அளவலாவிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் மெய்யாகவே உணர்கிறோம். எந்த இடத்தில் இப்பொழுது உமது பிள்ளைகள் எந்த நிலையில் இருந்து உம்மை நோக்கி பார்த்தாலும் கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, இசை உமக்கு ஆசை அல்லவா? பாடல் உம்மை நெருடலாக்கி விடும் அல்லவா? எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை அங்கீகரிக்கும்படியாக மிக அன்போடு கேட்கிறோம் அப்பா. தயவாக தயவாக சில நிமிடங்கள் எங்கள் துதியை, எங்கள் பலிகளை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய மகிமை எங்களை மூடட்டும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த காலம் கொடூரமான காலம். நமது ஏஞ்சல் டிவியினுடைய பிரதான நோக்கமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய சபை கர்த்தரை ஆராதிக்கிறதிலும்
ஜனங்கள் விடுதலை பெற்று தெய்வீக ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்பதிலும் முன்னோடியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது நமக்கு அருமையானவர்கள் பலர் இவ்வுலகை விட்டு கடந்து போய்விட்டார்கள். 24 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு சிலர், நேற்று தானே நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு, நம்பிக்கையோடு அதை சொல்லிட்டு இருந்தார், இதை சொல்லிட்டு இருந்தாரு, காலையில போயிட்டாரு. ராத்திரி தான் நாங்க சொன்னாங்க வேண்டிக்கோங்கன்னு, காலை விடுவதற்குள் போயிட்டாரு. உலகத்தில் இப்பொழுது எல்லாம் அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. வேத வார்த்தை நிறைவேற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்கள் கடைசி நாட்களில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த பூமியில் வாழ்கிறோம் என்றால், இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், தேவன் நம்மில் வைத்த அன்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நம்பி இருக்கிறார். அழிந்து போகிற ஆன்மாக்களை அவர் அண்டை கொண்டு வர வேண்டும். ஆயிரங்கள் 10,000 அவரை அறிய வேண்டும் என்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகுந்த ஆவலோடு உங்களையும் என்னையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இந்த ஜீவன் இன்றைக்கும் இருக்கின்றது. நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. ஆகவே நாம் என்ன செய்யலாம்? நன்றியை தவிர வேறு ஒன்றும் நமக்கு தெரியவில்லை. காலா காலங்களாக அவரை துதித்துக் கொண்டிருக்கிற ஒரு சேனை பரலோகத்திலும் இந்த பூலோகத்திலும் இருக்கிறது. பரலோகத்தின் நிழலாட்டம் தான் இந்த பூமியில் நாம் எல்லாரும் அவரை நெஞ்சார போற்றிக்கொண்டே இருக்கிறோம். ஹோலி ஹோலி ஹோலி, பரிசுத்தர் 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 என்று அவரை உலமாற போற்றிக் கொண்டிருக்கும் வேளையிலே நீங்களும் நானும் கூட அவரை போற்ற வேண்டும். என் மூச்சு இருக்கப்பா, எனக்கு பேச்சு இருக்கப்பா, எனக்கு கை கால்கள் நல்லா இருக்கப்பா, என்னை வாழ வைத்த தெய்வமே, உமக்கு நன்றி சொல்லாமல் வேறு யாருக்கு நான் நன்றி சொல்வேன்? நான் சாகாமல் பிழைத்திருப்பதே உம்மை புகழ்ந்து பாடுவதற்கு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்ல போகிறோம். ஒரு பழைய பாடல் தான், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே. சேர்ந்து உங்க இல்லத்தில் எப்படி இருந்தாலும் சரி, வசதியா அமர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம், வீடுகளில் இருந்து கொண்டே அவரை நன்றாய் ஆராதனை செய்யலாம். களைப்பில்லாமல், சளைப்பில்லாமல், இளைப்பில்லாமல் கர்த்தரை ஆராதிக்க ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. கணத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு நாங்கள் கர்த்தருடைய சபையார் நன்றியாயிருக்கிறோம். ஏன் நீங்களும் கூட தான் நன்றியா இருக்கிறீங்க. உங்க வீட்டில் இருந்து கொண்டே தேவனை முழுமனதோடு ஆராதிக்க வழி பிறந்திருக்கிறதே. வாங்க எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது, சொல்லி சொல்லி அவரை போற்றுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனை நன்மைகள் நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறாரே, அதை நாம் நினைத்து பார்த்து நன்றி சொல்ல வேண்டாமா? நன்றி அப்பா.
எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். சொல்லுங்களேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். இயேசு ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். அவர் அருளிய ஈவுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த சொல்லி முடியாத ஈவுக்கு, தேவனுடைய கிருபைகளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்களேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவற்றவரில் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவற்றவரில் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனை முறை மரண பள்ளத்தாக்கை நாம் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் நம்மை பாதுகாத்து ஜீவனை கொடுத்து நம்மை அவரை துதிக்க வைத்த ஆண்டவருக்கு நன்றாய் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாய் அவரை போற்றுவோம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. சொல்ல. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில்
ஒருவேளை நீங்கள் கடந்து போகாமல் இருக்கலாம். உங்கள் சொந்த பந்துக்களில் சிலர் பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. மருத்துவர்கள் எங்களால் ஆனதை நாங்கள் செஞ்சிட்டாங்க, இனி நீங்கள் உங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்கன்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டதல்லவா? இனி பிழைப்பதற்கு எந்த விதமான சாத்தியமும் இல்லை. பவுலடிகள் கப்பல் பிரயாணத்தின் பொழுது தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் அவர்கள் எல்லாரும் மாறிவிட்டார்கள். மாலுமியே சொல்லுகிறார், ஆனால் தேவன் அவருக்கு கொடுத்த நம்பிக்கை, அதில் அவள் தளர்ந்து போகாமல், கப்பற் சேதமே அன்றி உங்கள் ஜீவனுக்கு ஒரு சேதமும் வராது என்று அவர் சவால் விட்டார். அதே போல அத்தனை பேரையும் அந்த கப்பல் சேதத்திலிருந்து தேவன் காப்பாற்றினார். அன்பானவர்களே, மரண பள்ளத்தாக்கு இனி பிழைப்போம் என்ற நிலை அற்ற வேளையிலே இயேசுவே என்று நீங்களும் நானும் அழைத்தோம். நாம் கூப்பிட்ட பொழுதெல்லாம் நமக்கு பதில் அளித்து மீண்டும் ஜீவனை கொடுத்து நம் சொந்தங்களில் பலரை பார்க்க வைத்தாரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? இன்னும் ஒரு விசை, மரண பள்ளத்தாக்கில் நான் கூட அந்த வேளையில உம்மை நோக்கி தான் பார்த்தேன், எனக்கு நீ ஜீவனை கொடுத்தீர் என்று உங்களில் பலர் சொல்ல முடியும் அல்லவா? எனக்கு அன்பானவர்களே, எனக்கு தெரியும் அநேகருடைய ஜீவன் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்றால் ஆண்டவர் இயேசு வைத்த அன்பு, உங்கள் மேல் அவருக்கு இருக்கிற அன்பு, அதை எண்ணி பள்ளமா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. பாடுங்க பாடுங்க. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். சகல கனமும் சகல துதியும் சகல மகிமையும் அவர் ஒருவருக்கே உண்டாகட்டும். நன்றி அப்பா, கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி அவர் செய்த நன்மைகளை எண்ணி பாருங்கள். நன்றி. வேற என்ன ஐயா நாங்க செலுத்த முடியும்? உமக்கு துதி ஸ்தோத்திர பலிகளை தவிர வேற என்ன செலுத்த முடியும்? உம் பாதத்தில் விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து நன்றி. குடும்பத்தினர், உங்கள் குடும்ப உறவுகளுக்கு நன்றி சொல்லுங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு நன்றி சொல்லுங்க, பெற்றோர் பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லுங்கள். எஜமானர்கள் வேலைக்காரர்களுக்கு நன்றி சொல்லுங்கள், வேலைக்காரர்கள் எஜமானனுக்கு நன்றி சொல்லுங்கள். தொழில் வியாபாரம் செய்கிறவர்கள், நல்ல தொழிலை இந்த காலகட்டத்திலும் குறைவின்றி நடத்த உதவி செய்தாரே, வியாபாரத்தை கர்த்தர் நஷ்டமடையாமல் செயல்படுத்த உதவி செய்தாரே. மருத்துவத்துறைகளில் பணியாற்றுகிறவர்களுக்கு மருத்துவரோ செவிலியரோ உதவியாளர்களோ பாதுகாப்பு தந்தாரே. We'll have to thank him profusely from the bottom of our hearts. He is so good to us. He is more than a father. He is our good shepherd.
கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர், அவர்தான் என்னை புல்லுள்ள இடங்களில் எல்லாம் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எல்லாம் கொண்டு போய் விடுகிறவர். நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கைகளை இருக்கிற இடத்துல உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குறைவே இல்லாமல் எங்களை நிறைவாய் வைத்த தெய்வமே நன்றி ராஜா, நன்றி 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 ராஜா. ஆமென். God is so wonderful. He is our shepherd. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறதினால்தான் நான் தாழ்ச்சி அடையல. The Lord is my shepherd, I shall not want. A little boy was narrating this psalm in such a way, the Lord is my shepherd, that's all I want. இவ்வளோ ஒரு ஞானமாக பேசியிருக்கான் பாருங்க. எனக்கு வேண்டியது அவ்வளோதான்ப்பா, அவர் என் மேய்ப்பரா இருக்காரு. Come on, let's all sing together. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? கைகளை தட்டி ஆஹா ஆஹா ஓஹோ லா 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 ஓஹோ லா 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 லா. Come on, enjoy and sing together. நல்லா அனுபவித்து பாடுங்க. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறை வரப்போவதில்லை. Come everybody, எல்லாம் நல்லா வீட்டில் இருக்க பெரியவங்களாம் கூட. என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே பாடுங்க. என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்று இன்பம் அல்லவா, என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்று இன்பம் அல்லவா. Come everybody. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? பாருங்க. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? Amen. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி ஆஹா, எங்கும் ஒளி ஆஹா, எங்கெங்கு ஒளி அல்லவா, எங்கும் ஒளி ஆஹா, எங்கும் ஒளி ஆஹா, எங்கெங்கு ஒளி அல்லவா. மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது
ஹalleluya. என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதா. என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதா. என் உள்ளமே ஆஹா என் தேவனை, ஆஹா என்னால் புகழ்ந்திடுமே. என் உள்ளமே ஆஹா என் தேவனை, ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுமே. மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? எனக்காய் அவர் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை தியாகமாயிருந்தார். எனக்காய் அவர் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை தியாகமாய் ஈந்ததினால் பாடுங்க. எனக்காய் அவர் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை தியாகமாய் ஈந்ததினால் இனி பாவம் இல்லை, ஆஹா சாபம் இல்லை, ஆஹா என்றென்று நீ பல்லவா. இனி பாவம் இல்லை, ஆஹா சாபம் இல்லை, ஆஹா என்றென்று நீ பல்லவா. மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? ஆஹா ஆஹா ஓ la 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 la. Clap your hand. Aha aha oh oh la 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 la. He is my shepherd. That's all I want. அவர் என்னுடைய மேய்ப்பர். இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில என்னை நடத்துவதற்கு சரியான நபர் இல்லை என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு இந்த ஆராதனை நீங்கள் கலந்து கொள்ள இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி அல்லது இந்த ஆராதனை உங்களுடைய வாழ்க்கைக்கு உப்பாக மாறுமையானால் அது எத்தனை மகிழ்ச்சியாக மாறும். இந்த ஏஞ்சல் டிவியின் வழியாக உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் வறுமையானால் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். தெரியலங்க, நானும் எங்கெங்கே போயிட்டு என்னென்னத்தையே பார்த்துட்டேன், எது செஞ்சுட்டேன், ஒன்றும் என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, கர்த்தர் இயேசு என் மேய்ப்பராய் இருக்கிறார். அதை சொல்லிதான் பாருங்களேன். அவர் உங்களை நடத்தும் பொழுது அது ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கும். அவர் உங்களோடு கூட வரும்பொழுது அது இன்பம், பேரின்பமாக இருக்கும். எனவே எனக்கன்பானவர்களே, இயேசுவே நீர் என் மேய்ப்பராய் என்னை நடத்தும் என்று சொல்லி ஒரு விஷயம் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? You may be young or old, you may be a Christian or non-Christian,
Jesus Christ is common to every human being. இந்த பூமியில் இருக்கிற மனுக்குலத்திற்கு அவர் சொந்தக்காரர். கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று எப்பொழுது பெயர் வந்தது? கிறிஸ்து ஒருவருக்குள் வரும் பொழுதுதான். இப்போ எனக்குள் கிறிஸ்து இருக்கிறதுனால நான் கிறிஸ்தவன். That's all. இயேசுநாதர் இந்த பூமிக்கு வந்தது மதத்தை நிறுவுவதற்கல்ல, மனதை மாற்றுவதற்கு. மதம் அது ஒரு வெறி என்ற அர்த்தம். இயேசு மனதை மாற்று. உங்கள் மனதிலே சாந்தி ஆசீர்வாதத்தை தரும்படியாகத்தான் அருள்நாதர் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கட்டுமே. அவரை அழைத்துத்தான் பாருங்களேன். எந்த நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக் கொண்டிருந்தாலும், இந்த ஆராதனை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஊழியக்காரனாய் நின்று நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். You may be crying within yourselves, who is there to rescue me? என்னை விடுவிக்க யார் உண்டு? அதுக்கு தானே அவர் வந்தாருங்க. அதில் தானே இந்த ஒரு எனக்காய் அவர் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை தியாகமாய் இருந்ததினால பாடணுமே, பாவம் இல்லை சாபம் இல்லை என்றென்றும் மீட்பு என்று பாடினமே. இயேசு அதுக்கு தான் வந்தார் இல்லையா? எங்களுடைய சாதையா அடிக்கடி சொல்வார், 10:1 அவர் அல்ல, அவர் தண்டிகிறற்றவர். இயேசு என்றால் ரட்சகன் என்று தானே பொருள். காப்பாற்றுகிறவர். நீங்கள் யாரோ எவரோ இயேசு என்று அழைக்கும் பொழுதே அவர் உங்களை காப்பாற்றுகிறார். அவர் ஓடோடி வருகிறார். You need not to pay a price. Just acknowledge yourself. Jesus, I am here. இயேசுவே, இயேசுவே நான் இங்கே இருக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்க போதும். You need not to pay even a single pie, I say you. ஒரு நயா பைசா நீங்க செலவு பண்ண வேண்டாம். அவர் நாமத்தை சொல்லி என்னை நடத்துங்கப்பான்னு கேளுங்க பார்ப்போம். அவர் உங்களை அழகான பாதையிலே, அமெரிக்கையான நிலையிலே உங்களை அவர் ஆச்சரியமாய் நடத்துவார். உங்கள் இதயம் கலங்காதிருக்கட்டும். நம் ஒருவரையும் அவர் மறந்து விடுவதற்கு மனிதன் அல்ல. அப்படியே நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு இருப்பார். மறக்கவே மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை, சேர்த்துக் கொள்ளுவேன். உலகம் மறந்துவிடும். இயேசு உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். ஒரு அருமையான பாடலை கம்மம் பள்ளத்தாக்கு பிஷப் ஐயா ஞானப்பிரகாசம் பல வருடங்களுக்கு முன்பதாக இயக்கி ரொம்ப உள்ளம் உருகிற நிலையில் அவர் பாடியிருப்பாங்க. நாம் முயற்சி செய்து அந்த பாடலை பாடப்போகிறோம். எங்களோட இணைந்து நீங்களும் பாடலாம். அழைத்தவர் உன்னை மறவா. இயேசு உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. Come on, give him the glory. அழைத்தவர் உன்னை மறவா. அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா. அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனில் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின்
இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. திரும்ப பாடுவோம். மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. Thank you, my Father. Love you, Jesus. தத்தம் தந்தவர் மறவா வழி காட்டி நடத்திட மறவா. வாக்கு தத்தம் தந்தவர் மறவா வழி காட்டி நடத்திட மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா மறவா இயேசு மறவா ஒரு இமை பொழுதும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. இருக்கிற இடங்கள்ல கொஞ்சம் எழுந்து நின்னுகிறீங்களா? You are enjoying the presence of God, but we have come to the fag end of this worship. Please stand on our feet. Don't be dejected, don't be worried about anything. He is there to take care of you. நம்மை மறவாத ஒரு தெய்வம். உள்ளம் கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உலகம் மறந்துவிடும். மறவாத இயேசு உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். You may be thinking, I toiled like anything, I worked like a bull for Christ. Where is my honor?
நான் உழைத்த உழைப்புக்கு, நான் பட்ட பாடுகளுக்கு, கிறிஸ்துவுக்காக வாழ்ந்ததற்கு எங்கே அந்த கணம்? இட்ஸ் கமிங். அது வருது. ஒருவேளை இந்த பூமியிலே இல்லை என்றாலும் பரலோகத்திற்கு நீங்கள் போகும் பொழுது உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற அந்த விலையேறப்பட்ட கிரீடத்திலே அந்த முத்துக்கள் பதிக்கப்பட்டு உங்களுக்கு அந்த கனத்தை கொடுப்பார். மொர்தெக்காய் என்ற மனிதனை கனப்படுத்திய கர்த்தர் உங்களை கனப்படுத்த மாட்டாரா? உங்களை மறந்து விடுவாரா? யோனத்தான், அவருக்கு இருந்த ஒரு முடமான மகன் மேவிபோசேத்து, யோனத்தானின் நிமித்தம் என்னால் தயை பெறக்கூடிய யாராகிலும் உண்டா என்று தாவீது அரசனாய் நின்று கேட்கும் பொழுது, ராசாவே, யோனத்தானுக்கு முடமான ஒரு மகன் உண்டு, அப்படியா? அழைத்துக் கொண்டு வாருங்கள். மேவிபோசேத்து வந்த உடனே சொல்றார், நான் ஒரு செத்த நாயை போல அல்லவா இருக்கிறேன். மேவிபோசேத்து, நித்தம் என்னோடு கூட போஜனம் பண்ண வேண்டும். என்ன ஒரு கணம்! அன்பானவர்களே, உங்களை மறந்து விடுவதற்கு இயேசு அநீதி உள்ளவர் அல்ல. நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய தேவன் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே கண்ணை மூடி ஒரே ஒரு தடவை இந்த ஒரு பல்லவியை நம்ம பாடிடுவோமா? மறவா. Lift up your hands everybody. இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதும் மறவா, மறவா, இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. He will never forget us. Hallelujah, hallelujah. அப்படியே உங்களுடைய கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இதய பாரத்தை இயேசு இறக்கி போடுறார். என் பிள்ளைய கலங்காதே, எங்களுக்கு ஏன் இப்படி வந்துச்சுன்னு சொல்லி திகையாதே. அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ரியாந்தே, ஏன் என்ற கேள்விக்கு பதில் அவர்தான். He will never let you down. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்திக் கொள்ளுங்கள். Thank you, Jesus. Thank you for your presence. Thank you for blessing thy children who have joined with us to worship you, Lord. Bless each and every one of the Kitan, the Kina, young and old, be blessed. உமக்கே சகல துதி கனமகிமை எல்லா துதிக்கு பாத்திரம் நீர் தானே. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே புகழ் ராஜா. நீர் ஒருவர் தான் பாத்திரம். அருள்நாதர் இயேசுவுக்கே எல்லா கணத்தை செலுத்துகிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். May the good Lord bless you. Praise the Lord. எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவன் பாராட்டிய இரக்கத்திற்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன்.
தெய்வ மனிதரும் தீர்க்கதரிசியுமான பாசமிகு ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி உண்டாகட்டும். நேயர்களே, தேவன் எப்படி ஆகிலும் சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு வழிமுறையை நமக்கு தந்ததற்காக ஆண்டவருக்கும் ஏஞ்சல் டிவிக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆராதனையை தவற விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் பரிசுத்த வேதம் சொல்கிறது, சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள் என்று. ஆகவே இந்த ஒரு வாய்ப்புக்கு நாம் எந்நாளும் நன்றி கடன் பட்டிருப்போம். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை செய்து கொண்டு வருகிறார். ஆனால் அநேகர் அதை எழுதி தெரிவிப்பதற்கு நேரம் இல்லாமல் போய்விடுகிறதாகவும், சிலர் இதெல்லாம் எப்படி எழுதுறது என்பதாகவும் நாங்கள் நேரடியாக சந்திக்கும் பொழுது கூறுகிறார்கள். இருக்கலாம். ஆனாலும் சிரத்தை பாராமல் கரத்தை நீட்டி தேவனுடைய சமூகத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக கனத்துக்குரிய ஐயா சாதவர்கள் எடுக்கிற இந்த முயற்சிக்கு ஒரு நன்றி கடிதம் போட்டால்தான் என்ன? ஏஞ்சல் டிவிக்கு எழுதுங்கள். எங்களுக்கு நீங்கள் எழுதவில்லை என்றாலும் பரவாயில்ல. ஆனாலும் ஒருவரை ஒருவர் நாம் மெச்சுக்கொள்ள வேண்டும். பிரத்தியானை உன்னை புகழட்டும் என்ற நீதிமொழிகளில் நான் வாசிக்கிறேன். ஆகவே இந்த கனமான கண்ணியமான ஆராதனையை பற்றிய கருத்துக்களை நேரடியாக நீங்கள் ஏஞ்சல் டிவிக்கு எழுதுங்கள். அதனுடைய நகல் ஒன்றினை எங்களுக்கும் அனுப்புங்கள். நாங்களும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாங்கள் கர்த்தருக்கென்று உழைக்கிறோம். தீர்க்கதரிசியாகிய ஏஞ்சல் டிவி இரவும் பகலும் நில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது, நாம் அறிவோம். அன்பானவர்களே, இன்றைக்கும் இந்த ஆராதனையிலே நாம் நன்றாக ஆராதனை செய்தோம். கர்த்தரை போற்றி புகழ்ந்து பாடினோம். அதோடு நில்லாமல் அடுத்து ஆராதனைகளிலே ஒன்றுதான் கர்த்தருக்கு காணிக்கை படைப்பது. இது தொண்டு தொட்டு உண்டாயிருக்கிற தேவ நியமனம். மனப்பூர்வமாய் கொடுக்கிறவரிடத்தில் காணிக்கை கேட்டு வாங்கன்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஆகவே இது கட்டாயமாகவும் அல்ல, விசனமாயும் அல்ல. உங்கள் மனதில் ஏவுகிற பிரகாரமாக நமது ஏஞ்சல் டிவி இயேசு ஊழியங்களுக்காக நீங்கள் கொடுக்கும்படியாக உங்களை உற்சாகமூட்டுகிறோம். கனமான இந்த ஊழியத்தை நாம் கனப்படுத்த போகிறோம். திரையில் வந்து கொண்டிருக்கின்ற விவரங்களை நன்கு புரிந்து கொண்டு கர்த்தர் சொல்கிறபடி செய்யுங்கள். ஒரு பாடல் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டே அனுப்புங்கள். கர்த்தாவே, உமது பிள்ளைகள் படைக்கிருக்கிற காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ளும். உம் வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிந்து உமது பிள்ளைகள் மனப்பூர்வமாக ஒரு மாபெரும் திட்டம் இயேசு ஊழியங்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த கட்டட பணிக்கு நாங்கள் அனுப்பும் பொழுது அது 1000 மடங்கு தம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தரட்டும். உம் திருநாமம் மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சகலமும் செய்ய வல்லவர் தேவனே, உம ஒப்பான தேவன் யார்? சேர்ந்து சொல்லுவோம். தேவனே, நீர் சகலமும் செய்ய வல்லவர் தேவனே, உம ஒப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே, நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. தேவனே,
அதை ஒவ்வொன்றும் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவரை கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நமக்கு விரோதமாக வருகிற எல்லா சவால்களையும் அவரை கொண்டு நாம் ஜெயிக்கும்படியாக சர்வ வல்ல தேவனை கொண்டிருக்கிற மக்கள் எல்லாரும் நம்மை தடுத்து நிறுத்துகிற ஒவ்வொருவரையும் நமக்காக நிற்கிற தேவனை எல்லாரும் இந்த அப்பா ஆண்டவரே நீங்க இருக்கும் பொழுது என்னை தடுக்கக்கூடிய சக்தி எதுவுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே உம்மாலே ஆண்டவரே எல்லாவற்றையும் நான் தாண்டி சொல்லுவேன். ஆண்டவரே கண்மலையாக உம்மை நான் துதித்திடுவேன் என்று எல்லாரும் இந்த ஆமென். தடைகளை உடைப்பவனே தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. தடைகளை உடைப்பவனே தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். ஆமென். கடலையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. தேவனே உம ஒப்பான தேவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உம ஒப்பான தேவன் யார்? அன்பர்களே, இந்த கடைசி காலத்தில் எதிராளியானவன் அவனும் தன்னால் ஆனதை இப்பொழுது தீவிரமாக செயல்பட்டு கொண்டு வருகிறான். ஆகவே இந்த காலகட்டங்களிலே நாம் அதிகமாக செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே தான் இப்போது நமது ஏஞ்சல் டிவியில் கூட முழு இரவு பிரார்த்தனை ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த பிரார்த்தனை நாம் எல்லாரும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இது ஒரு நல்ல முயற்சி. ஐயா அவர்களுடைய உள்ளத்தில் கத்த விதைத்த ஒரு நல்ல விதை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்வோமானால் அதிகாலையில் இருட்டோடு அவர் பிரார்த்தனை செய்ய போனார். இரவெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ எப்போதான் ஓய்வெடுத்தார்? அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் அதற்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தார். சில தெய்வ மனிதர்கள் பாருங்களேன், 3 மணி நேரம் தான் தூங்குறோன்றாங்க. இப்போ என்னை எடுத்துக்கிட்டா நான் படுக்கும் பொழுது இரவு ஒரு 12:30 மணி ஆகிடும். திரும்பவும் காலையில் ஒரு 4:30 மணிக்கு எழுந்துருவேன். 5 மணி எங்கள் சபை ஆராதனைக்கு போயிடுவேன். அதோடு அவ்வளோதான், ஓடிட்டே இருக்கிறோம்.
தூங்கி தூங்கி என்னத்தை பண்ணுறோம்? சாப்பிட்டு சாப்பிட்டு என்னத்தை பண்ணோம்? ஆகவே உபவாசிக்க வேண்டிய காலகட்டங்களில் உபவாசிப்போம், ஜெபிக்க வேண்டிய காலகட்டங்களில் ஜெபிப்போம். அது ஒன்றுதான் நமக்கு பாதுகாப்பு. ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பரிசுத்த மகிமையின் பிரசன்னத்தினாலே நாம் வாழ்வோமே ஆனால் பாதுகாப்பு உண்டு. அன்பர்களே, நீங்களும் கூட நன்றாக ஜெபிக்க பழகுங்கள். உங்கள் குடும்பத்தாரை ஜெபிக்க உற்சாகம் ஊட்டுங்கள். குழுக்களாக ஜெபியுங்கள். கூடுமான வரை சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள். ஜெபம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் கொண்டு வரக்கூடியது. ஆண்டவரிடத்தில் நாம் முறையீடுகளை அவர் கேட்டு பதிலளிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கும் கூட பாஸ்டர் சாரா ராஜன் ஷான் தான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய செய்திக்கு பின்பு நாம் இணைந்து இன்னும் பல காரியங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். இதோ பாஸ்டர் சாரா ராஜன் ஜான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இந்திய தேசத்தில் இதுவரையிலும் 6 கட்ட தேர்தல்கள் முடிவடைந்து விட்டது. இப்பொழுது 7ஆம் கட்ட தேர்தல் ஜூன் மாதம் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக நாம் திருச்சபையாக இணைந்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்து அந்த தொகுதிகளுக்காக மாநிலங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். எரேமியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாயிருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள்.
நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையைக் கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் ஆர்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாத ரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனியையும் அக்கினியாஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது ஜூன் மாதம் 1ஆம் தேதி 57 பாராளுமன்ற தொகுதிகளிலும் 8 மாநிலங்களிலும் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இப்பொழுது நாம் அந்த இடங்களை சொல்லி நாம் ஜெபிக்கப் போகிறோம். பீகாரில் அர்ரா, புஷார், ஜெகனாபாத், காராகட், நலந்தா, பாடலிபுத்ரா, பாட்னா சாஹிப், சாசரம். ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஹமீர்பூர், ஹாங்க்ரா, மாண்டி, சிம்லா. ஜார்க்கண்டில் டம்கா, காட்டா, ராஜ்மஹால். ஒடிசாவில் பாலசோர், பாட்ராக், ஜகத்சிங்பூர், ஜெய்ப்பூர், கேந்திரபாரா, மயூர்பனா. பஞ்சாபில் அமிர்தசரஸ், ஆனந்த்பூர் சாஹிப், பாடிண்டா, ஹப்கரிகோட், பேட்கார் சாஹிப், பெரோஸ்பூர், குத்தஸ்பூர், ஹோசியார்பூர், ஜலந்தர், கடூர் சாஹிப், லூதியானா, பாடியாலா, சங்க்ரூர். உத்தரப்பிரதேசத்தில் பல்லியா, பான்ஸ்கான், சந்த்விலி, டியோரியா, காசிப்பூர், கோரக்பூர், குஷிநகர், மகாராஜ்கஞ்ச், மிர்சாப்பூர், ராபர்ட்ஸ்கஞ்ச், சலீம்பூர், வாரணாசி, கோசி. மேற்கு வங்காளம் பரசாட், பாசிர்கட், டயமண்ட் ஹார்பர், டம்டம், ஜாதவ்பூர், ஜாய்நகர், கொல்கத்தா, தக்சீன். கொல்கத்தா உத்தர் மதுராப்பூர், சண்டிகர். சண்டிகர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதிகளில் நடைபெறுகிற தேர்தல்களில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். அங்கே தேர்தலிலே நிற்கிற வேட்பாளர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் பாதுகாப்பை தர வேண்டும். வாக்களிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கர்த்தர் தெய்வீக ஞானத்தையும் தெய்வீக அறிவையும் தெய்வீக பாதுகாப்பையும் தர வேண்டும். எந்த ஒரு தொகுதியிலும் எந்த ஒரு இடத்திலும் வன்மையான காரியங்கள் நடக்கவே கூடாது. எந்த ஒரு பாதிப்பும் யாருக்கும் எந்த இடத்திலும் நடைபெறவே கூடாது.
இதற்காக திருச்சபையாக இணைந்து நாம் இன்றைக்கு தேவனை நோக்கி பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த ஒவ்வொரு தொகுதியையும் கர்த்தர் நேசிக்கிறார். அந்த தொகுதியில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் நேசிக்கிறார். எல்லாருக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக, அந்த தொகுதிகளுக்கு விரோதமாக, அந்த மாநிலங்களுக்கு விரோதமாக, பூர்வீகத்திலிருந்து வம்ச வழியாக இந்த இடத்தை விட மாட்டேன், இந்த ஊரை விட மாட்டேன், இதில் வசிக்கிறவர்களை நான் விடமாட்டேன் என்று ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், பூர்வீக அஸ்திபாரங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக, வேரோடு அழிந்து போவதாக, வேரோடு சபிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய தெய்வீக வல்லமை, உம்முடைய தெய்வீக அபிஷேகம் இந்த தொகுதிகளில் இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. பரிசுத்த ஆவியானவரே, முழுமையாக நீர் அவர்களை ஆளுகை செய்யுங்கப்பா. அவருடைய ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்தருளும். தெய்வீக ஞானம், தெய்வீக அறிவை இந்த நாட்களிலே அவர்களுக்கு தாரும். நீர்தான் ஆண்டவர், இயேசு ஒருவர்தான் இரட்சகர், இயேசு ஒருவர்தான் மீட்பர், இயேசு ஒருவர்தான் ராஜா. எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே என்பதை இந்த தொகுதிகளில் இருக்கிற அத்தனை பேரும், இந்த மாநிலங்களில் இருக்கிற அத்தனை பேரும் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள ஆவியானவரே, திருச்சபையாக நாங்கள் இணைந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய தெய்வீக வல்லமை அபிஷேகத்தினாலே நிரப்புங்கப்பா. எது சக்தி வல்லமைகளின் சதி திட்டங்கள், அந்தகார வல்லமைகளின் ஆலோசனைகள் இயேசுவின் நாமத்தினாலே வேரோடு சபிக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே செயல் இழந்து போவதாக. உம்முடைய வல்லமை அபிஷேகம் அக்கினிக்குள்ளாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த தொகுதிகளில் இருக்கிற திருச்சபைகள், இந்த மாநிலங்களில் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அந்த தொகுதிகளிலே உப்பாக நீர் பயன்படுத்தும், வெளிச்சமாக நீர் பயன்படுத்தும். அவர்களை அந்த தொகுதிகளில் வைத்திருக்கிற உம்முடைய தெய்வீக திட்டத்தை இந்த நாட்களிலே அங்கே நிறைவேற்றும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளின் நிமித்தமாக ஒரு தெய்வீக பாதுகாப்பு, ஒரு தெய்வீக வெளிச்சம் இந்த தொகுதிகளுக்குள்ளாக வருவதாக. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளின் நிமித்தம் அங்கே ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமை அபிஷேகம் அக்கினிக்குள்ளாக முற்றிலுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. நீர் மாத்திரம் அந்த பகுதிகளில், தொகுதிகளில் உயர்த்தப்படுவீராக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியில், குறிப்பாக இந்த தொகுதிகளில், இந்த மாநிலங்களில் நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இந்த மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த தேவனுடைய வார்த்தையை மையப்படுத்தி இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை எந்த சூழ்நிலையில் எதற்காக சொல்லப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம்.
3 ராஜாக்கள், இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா, 3 ராஜாக்களும் இப்பொழுது மோவாபிய ராஜாவுக்கு எதிராக யுத்தம் பண்ணும்படியாக புறப்பட்டு செல்லுகிறார்கள். 7 நாள் அவர்கள் சுற்றி திரிகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. 7 நாட்கள் மிகவும் கஷ்டப்பட்டாங்க. அப்போ யோசபாத் ராஜா சொல்லுகிறார், இங்கே யாராவது தீர்க்கதரிசி இருக்கிறாங்களா, அவங்கக்கிட்ட போய் நம்ம கேட்கலாம். அதை போலவே அந்த தீர்க்கதரிசி எலிசாவின் இடத்துல போகிறாங்க. எலிசா தீர்க்கதரிசிகிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ எலிசா தீர்க்கதரிசியும் உடனடியாக எதையோ ஒன்று சொல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவர் மேல், எலிசா தீர்க்கதரிசியின் மேல் இறங்கினது. ஒரு தேவைக்காக ஒரு தீர்க்கதரிசியினிடத்தில் ராஜாக்கள் போனபோது, தான் தீர்க்கதரிசி தான், வந்தவர்களுக்கு உடனே எதையோ ஒன்றை சொல்லிவிட வேண்டும் என்று சொல்லாமல் அவர் சுரமண்டல வாத்தியக்காரனை கொண்டு வாருங்கள். அப்படியே அவங்க கொண்டு வந்தாங்க. அந்த சுரமண்டல வாத்தியக்காரன் வாசித்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய கரம் இந்த தீர்க்கதரிசியின் மேல் இறங்கினது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு திருச்சபை ஆராதனைகளில் கலந்து கொள்ளுகிற நாம் ஒவ்வொருவரும் ஆராதனையில் முதலாவது தேவனை மகிமைப்படுத்தி அவரை ஆராதனை செய்கிறோம். வாத்தியங்களை வாசிக்கிறார்கள். இதெல்லாம் ஏன் திருச்சபைகளில் நடக்கிறது? கர்த்தருடைய கரம் அந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்க வேண்டும். ஊழியர்களின் மேல் இறங்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய தேவன் யாரை தீர்க்கதரிசியாக நியமித்திருக்கிறாரோ அவர்கள் மூலமாக மாத்திரம்தான் ஆண்டவர் பேசுவார். ஆகவே ராஜாக்களாக இருந்தாலும், கர்த்தருக்கு பயப்படுகிற ராஜாக்களாக இருந்தாலும், அவர்களுக்கு தேவைகள் வரும்போது தாங்களாக எதையும் அவர்கள் செய்ய முடியாது. ஆகவே அவர்கள் தீர்க்கதரிசிகளை தான் தேடி போனார்கள். அப்படிதான் இங்கே இந்த ராஜாக்களும் இந்த தீர்க்கதரிசியினிடத்தில் வருகிறார்கள். இந்த தீர்க்கதரிசியும் அந்த ராஜாக்களிடத்தில் சுரமண்டல வாத்தியக்காரனை கொண்டு வந்து, சுரமண்டல வாத்தியக்காரன் வாசித்த போதுதான் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனாகிய கர்த்தர் அவர் நியமித்த தீர்க்கதரிசிகளின் மூலமாக மாத்திரம்தான் பேசினார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக வந்து நம் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரமேறின போது சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் போய் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புவேன். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார். நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ்வீர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே,
இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொருவர் மூலமாக தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் அவர் பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 14 1 3. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே இரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தைகளில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறார்கள்? மனுஷருக்கு பக்தி விருத்தி, புத்தி, ஆறுதல் உண்டாகத்தக்கதாக பேசுகிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகள், ஊழியர்கள் அத்தனை பேரும் திருச்சபையில் அவர்கள் செய்கிற ஊழியங்கள், திருச்சபையில் இருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், வயதானவர்கள் அத்தனை பேரும் பக்தி விருத்தி அடைவதற்கேதுவான வார்த்தைகளை அவர்கள் ஒவ்வொரு ஆராதனையிலும் அவர்கள் பேசுகிறார்கள், ஒவ்வொரு ஜெபத்திலும் அவர்கள் பேசுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக உங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால், உங்கள் மூலமாக வருகிற வார்த்தைகள் அது சாதாரண வார்த்தைகள் அல்ல. உங்கள் குடும்பத்தில், நீங்கள் இருக்கிற பகுதிகளில், நீங்கள் வாழ்கிற தேசத்தில் உங்கள் மூலமாக தேவனாகிய கர்த்தர் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை உங்கள் மூலமாக அவர் பேசுகிறார். அதை நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பேசுகிற வார்த்தை ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல. அது தேவனிடத்திலிருந்து மற்றவர்கள் இன்னும் அதிகமாக தேவன் பேரில் பக்தி விருத்தி அடையும்படியான வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் தேவனாகிய கர்த்தர் நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த விதத்தில் நாம் எதை செய்ய தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கான அறிவுரைகள் என்ன, இதை பற்றி நாம் பார்க்கிறோம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும்
யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையில் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தெரிந்து கொள்ளுதலை கொடுத்திருக்கிறார். உங்க முன்னால ஜீவனும் இருக்கிறது, மரணம் இருக்கிறது, ஆசீர்வாதமும் இருக்கிறது, சாபமும் இருக்கிறது. நீங்கள் பிழைக்கும்படி, உங்கள் சந்ததிகள் பிழைக்கும்படிக்கு நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்ற ஒரு வார்த்தை. நீங்க ஜீவனை தெரிந்து கொண்டு ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தேசத்துல நீங்கள் குடியிருக்கும் பொழுது தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து அவரை பற்றி கொள்ள வேண்டும். அவரே உங்களுக்கு ஜீவனாக இருப்பார், அவரே உங்களுக்கு தீர்க்காயுசுமானவராக இருப்பார். அல்லேலூயா. தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை. யோசுவா 24 அதிகாரம் 15 யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான நிலைகளில் பலரும் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் நம்மை எதிர்கொண்டு நம்மை சந்தித்து நம்மிடத்தில் அவர் தெரிந்து கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த வார்த்தையை அப்படியே சொல்லுங்க. ஒருவேளை இன்னும் எங்கள் குடும்பம் முழுமையாக கர்த்தரை சேவிக்கலை, பின்வாங்கின நிலையில் இருக்காங்க, இன்னும் இயேசுவையே ஏற்றுக்கொள்ளலை, என் கணவன் ஏற்றுக்கொள்ளலை, எங்கள் மனைவி இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை, என் பிள்ளைகள் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, எங்கள் அப்பா அம்மா, எங்கள் மாமனார் மாமியார், என் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் மாத்திரம் என் குடும்பத்தில் ஆண்டவராகிய இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக உங்கள் குடும்பத்துக்குள்ளே சொல்லுங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தை அது சாதாரண வார்த்தை அல்ல. உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கு தேவனாகிய கர்த்தர் அவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அதை விசுவாசித்து நல்ல சத்தமாக சொல்லுங்க. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். நல்ல ஆக்ரோஷமாக சொல்லுங்க, நல்ல வைராக்கியமாக சொல்லுங்க. அது மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையே இல்லை. அது எப்படி நடக்கும் அப்படின்னு சந்தேகப்படாதீங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளை. உங்களை தேவனாகிய கர்த்தர் அவருடைய வல்லமையினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவருடைய அக்கினியினால் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். உங்கள் வாயிலிருந்து வருகிற இந்த வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. அது தேவனாகிய கர்த்தர் அற்புதத்தை செய்கிற ஒரு வார்த்தை, ஒரு விடுதலையை கொண்டு வருகிற வார்த்தை, ஒரு மீட்பை கொண்டு வருகிற வார்த்தை, ஒரு ரட்சிப்பை கொண்டு வருகிற வார்த்தை. தேவனுக்காக, தேவ ராஜ்யத்திற்காக எழுந்து பிரகாசிக்கும்படியாக இந்த நேரத்தில், இந்த வினாடியில் தேவனுடைய வல்லமை இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் போதே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் கணவர் வேற ஒரு இடத்துல இருக்கிறாரு,
என் மனைவி ஒரு இடத்துல இருக்காங்க, என் பிள்ளைங்க ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா இன்னொரு இடத்துல இருக்காங்க, எங்கள் மாமனார் மாமியார் இன்னொரு இடத்துல இருக்காங்க, என் கூட பிறந்தவங்களாம் எங்கெங்கேயோ ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, இதை மட்டும் சொல்லுங்க. இந்த வார்த்தையின் சத்தம், உங்கள் வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தை, அது தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர், என்னை ரட்சித்த ஆண்டவர், என்னை முன்குறித்த ஆண்டவர், என் மூலமாக என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தேவனையே சேவிக்கும்படியான ஒரு அபிஷேகத்தை, ஒரு வல்லமையை, ஒரு அற்புதத்தை இந்த வார்த்தையை நான் சொல்லும் போதே இப்பொழுது உடனடியாக அது நடைபெறுகிறது என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் தீவிரித்து அவர் செயல்படுத்துவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்திரமாக அவருக்கு ஒன்றும் சொல்லவில்லை. எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் அவர் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளினால் குந்தி குந்தி நடப்பீர்கள். 2 நினைவாக வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, கர்த்தரும் வேணும், பாகாலும் வேணும். இந்த மாதிரி நடக்காதீங்க. அவர் சொல்றாரு, இப்படி நடக்காதீங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். அப்போ ஜனங்க ஒன்றுமே சொல்லலையா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு திருச்சபையின் அங்கங்களாக இணைந்திருக்கின்ற நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் எந்த இடத்திலும் தடுமாற்றங்கள் இருக்கக்கூடாது. தீர்க்க தரிசனம் என்பது பக்தி விருத்தி அடைவதற்கேற்ற வார்த்தைகளை பேசுவது, புத்தி அடையக்கூடிய வார்த்தைகளை பேசுவது, ஆறுதல் அடையக்கூடிய வார்த்தைகளை பேசுவது. இன்றைக்கு உங்கள் நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஏதோ ஒரு இடத்தில் ஒரு அற்புதம் நடக்கவில்லை, நாங்கள் நல்ல ஜெபம் பண்ணோம், உபவாசம் செய்தோம், கர்த்தருக்கு பயந்து நடந்தோம், ஆனால் கூட பல சூழ்நிலைகளில் நாங்கள் தோல்விகளை சந்தித்தோம். ஆகவே இப்பொழுது கர்த்தரை பூரணமாக பின்பற்றுகிறதை விட்டுவிட்டு எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் எந்தெந்த வழிகளை, எந்தெந்த முறைகளை இப்படி செஞ்சு பாருங்க, இந்த இடத்துக்கு போய் பாருங்க, இந்த இடத்துல போய் இதை செய்யுங்க, அப்போ உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்று சொன்ன வார்த்தைகளை கேட்டு எத்தனை தேவ பிள்ளைகள் இன்றைக்கு நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார், கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாயிருக்கிறது. இந்த காலத்தில் நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை அர்ப்பணித்து, கர்த்தருக்கென்று நீங்கள் முழுமையாக ஒப்பு கொடுத்து, அநேகர் நீங்கள் ஊழியம் கூட செஞ்சீங்க, ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஊழியத்தெல்லாம் விட்டுட்டீங்க, பின்மாற்றமான வாழ்க்கையில் வாழ்கிறீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் தேவனுக்காக, தேவ ராஜ்யத்துக்காக வாழ்ந்தீர்களோ அதில் முற்றிலுமாக உங்களை சூழ இருந்தவர்கள், செல்வாக்கு உடையவர்கள் உங்களை எந்த விதத்திலெல்லாம் பயமுறுத்தினார்களோ, உங்களை நெருக்கினார்களோ, உங்களை துரிதப்படுத்தினார்களோ, அவர்களுக்கு நீங்கள் பயந்து அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி இப்பொழுது நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை,
தேவனுடைய எச்சரிப்பின் வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் மரணத்தை சந்தித்தால் உங்களுடைய நித்தியம் எங்கே இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்த நீங்கள் ஏதோ ஒரு சில சூழ்நிலைகளின் நிமித்தமாக குடும்பமாக, அநேகர் குடும்பமாக தேவனை விட்டே நீங்கள் வழி விலகி போயிருக்கிறீர்கள். ஆண்டவராகிய தேவன் ஒருவர்தான் தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் இரட்சகர். அவரை அல்லாமல் பரலோகம் செல்வதற்கு வேறு வழியே கிடையாது. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அவரை தவிர எந்த வழியிலும் ஏமாற்றுகிற ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், திசை திருப்புகிற ஆவிகள் எந்த விதத்திலெல்லாம் உங்கள் விசுவாசத்தை கெடுக்கும்படியாக, உங்கள் நம்பிக்கையை தேவனிடத்தில் இருந்து நீங்கள் பின்வாங்கும்படியான சூழ்நிலைகளை சத்துரு ஏற்படுத்தி இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்களுக்கு நேராக ஒரு எச்சரிப்பின் சத்தம் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் நாட்கள் எத்தனை என்பதை நீங்கள் அறிய முடியாது. திடீரென்று உங்கள் ஜீவன் பிரிந்தால் உங்களுடைய நித்தியம் எங்கே இருக்கும்? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், என் குற்றத்தை மன்னியும். இயேசுவே, சில சூழ்நிலைகளின் நிமித்தமாக உம்மேல் நான் வைத்திருந்த அன்பை விட்டுவிட்டேன். உமக்காக அர்ப்பணித்த அந்த வாழ்க்கையை நான் விட்டுவிட்டேன். உம்மை விட்டு நான் பின்வாங்கி போய்விட்டேன். பல உலக காரியங்கள், உலக செயல்களில் என்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து விட்டேன். தயவு செய்து தேவனே என்னை மன்னியும். இயேசுவே, என்னை மன்னியும். மறுபடியுமாக நான் உம்மிடத்தில் வருகிறேன். நீர் என்னை சேர்த்து கொள்ளும். என்னை உம்முடைய மகனாக, மகளாக உம்மோடு என்னை இணைத்து கொள்ளும். உம்முடைய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும். கொஞ்ச நாட்களுக்குள்ள உமக்கு பிரியமில்லாத நிறைய காரியங்களை துணிகரமாக செய்ய ஆரம்பித்து விட்டேன். சத்துரு, பிசாசு என்னை வேக வேகமாக நானே கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு இப்பொழுது எனக்கு நினைத்து பார்த்தால் நானா எப்படி செஞ்சேன், எப்படி இப்படிப்பட்ட காரியங்களை செய்தேன் என்று எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக நான் தள்ளப்பட்டு விட்டேன். இயேசுவே, என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவரே, இன்றைக்கு நீர் மனம் இறங்குங்க. உங்கள் மன்னிப்பை எனக்கு தாங்க, எனக்கு விடுதலை தாங்க. இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற நிறைய பேர் இந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. கண்களை மூடி உங்களுக்காக முதலாவது உங்களோடு இணைந்து நான் ஜெபிக்கப் போகிறேன். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்முடைய அழைப்பை பெற்று, உம்முடைய தெரிந்து கொள்ளுதலை பெற்று, ஆண்டவரே, இன்றைக்கு வைராக்கியமாக வாழ்ந்த உம்முடைய பிள்ளைகள், அவர்களுக்கு ஏற்பட்ட பலவிதமான நெருக்கமான சூழ்நிலைகள், போராட்டமான சூழ்நிலைகள், இனிமேல் யாரும் உதவி செய்ய முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட சூழ்நிலைகளில் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கும்படியான பலருடைய ஆலோசனைகள், பலருடைய வழிமுறைகள், பலரும் அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக விதைத்த தீமையான விதைகள் இன்றைக்கு அவர்கள் உம்மை விட்டு பின்வாங்கி இருக்கிறார்கள். ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய தெய்வீக வல்லமை, உம்முடைய தெய்வீக அக்கினி உலகமெங்கிலும் யாரெல்லாம் இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட நிலையில் வைராக்கியமாக வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு கிறிஸ்துவை விட்டு தூரமாய் போயிருக்கிறார்களோ, அவர்கள் இருக்கிற இடங்களில் உம்முடைய அக்கினி இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். அவர்களை திசை திருப்பின எல்லா அந்தகார ஆவிகளுக்கு எதிராக இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம்.
கர்த்தருடைய வல்லமை அக்கினி அபிஷேகம் எல்லா சத்துருவின் சதி திட்டங்களும் வேரோடு சபிக்கப்பட்டு போவதாக. கிறிஸ்துவின் வல்லமை ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே குடும்பம் குடும்பமாக யாரெல்லாம் உம்மை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் அக்கினி இறங்குவதாக. தேசங்களிலே இறங்குவதாக. தேச தலைவர்கள் மேலே இறங்குவதாக. இயேசு யார் என்று நன்றாக தெரியும். இயேசுவுக்காக வாழ்ந்த மூதாதையர்கள், அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, அவங்க இருந்த தேசத்துல இயேசுவுக்காக வாழ்ந்த முற்பிதாக்கள், அவருடைய வழிகளில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு இயேசுவை மறுதலித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட வல்லமைகள் இந்த நாளிலே வேரோடு சபிக்கப்பட்டு போவதாக. கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுது உங்களை தொடுவதாக. உங்களை அழைத்த தேவன், உங்களை தெரிந்து கொண்ட தேவன், உங்களை கொண்டு நீங்கள் இருக்கிற பட்டணத்தில், நீங்க இருக்கிற தேசத்தில் உங்களை கொண்டு தன்னுடைய இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று உங்கள் சந்ததிகளை தெரிந்து கொண்ட தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து வேதனைப்படுகிறார். இன்றைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற கடைசி எச்சரிப்பின் சத்தமாக உங்கள் தேசத்துக்குள்ளே, தலைவர்களுக்குள்ளே, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. எஸ் ஜீசஸ், உம்முடைய அக்கினி இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக. ஒரு விசையாக நீர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே உம்மை நீர் வெளிப்படுத்தி இனி வரும் நாட்களிலே அவர்கள் உமக்காக, உம்முடைய ராஜ்யத்திற்காக வாழ உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமத்தை அவர்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யும். அநேக ஊழியர்கள், வைராக்கியமாக ஊழியம் செய்தவர்கள் இன்றைக்கு 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியத்தையும் செய்கிறாங்க, ஊழியத்துக்கு சம்பந்தம் இல்லாதவைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கடைசி நாட்களிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. வஞ்சிக்கப்படுகிற நிலைகளுக்குள்ளாக ஒருவரும் தங்களை அர்ப்பணிக்கவே கூடாதப்பா. ஒரு வைராக்கியத்தை தாங்க, ஒரு ஆக்ரோஷத்தை தாங்க, உம்மேல் பக்தி வைராக்கியத்தை தாங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள உதவி செய்யுங்க. உங்கள் பிள்ளைகள் நிமித்தமாக தான் குடும்பங்களில் அற்புதம் நடக்கும். உம்முடைய பிள்ளைகளின் நிமித்தமாக தான் அவங்க ஊர்களில் அற்புதம் நடக்கும். உங்கள் பிள்ளைகள் நிமித்தமாக தான் அவர்கள் வாழ்கிற தேசங்களிலே அற்புதங்கள் நடக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளை ஆளுகை செய்வீராக. அவருடைய மனநிலைமையில் ஏற்பட்ட எல்லா மன தாக்கங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வேரோடு பிடுங்கி பாதாளத்திலே ஏறுகிறோம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். பிள்ளைகளுக்குள்ளாக அனுப்பப்பட்ட பல மாந்திரிக ஆவிகள், சூனிய ஆவிகள், ஏவல்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அவர்கள் சரீரத்தை விட்டு, அவர்கள் ஆவியை விட்டு, அவர்களுடைய ஆத்துமாவை விட்டு வெளியேறும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். In the name of Jesus. இப்பொழுதே உம்முடைய தெய்வீக வல்லமை அக்கினி உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் அவர்களை ஆளுகை செய்யட்டும். நல்ல மன தெளிவை தாங்க, நல்ல புத்தியை தாங்க, நல்ல பக்தியை தாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை நீர் தொட்டு உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே எந்தெந்த இடத்தில், எந்தெந்த விதத்தினால உம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட நிலையில், சரீரத்தில் பலவீனத்தோடு, கர்த்தருக்காக எதையும் செய்ய முடியாமல் வேதனையோடு இருக்கிறார்களோ, அவர்கள் இருக்கிற இடத்தில் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அவர்களை ஊழியம் செய்ய விடாமல், ஊழியமாக செய்கிறீங்க, இயேசுவை பற்றியா சொல்கிறீங்க, இயேசுவுக்காக வைராக்கியமாக இருக்கிறீங்க,
உங்களை பாருங்கள், நடக்க விடாமல் பண்ணுறேன், உங்களை பேச விடாமல் பண்ணுறேன், உங்களை எழுந்திருக்க விடாமல் பண்ணுறேன் என்று எந்தெந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம் மலைகளிலே இறங்குவதாக, பள்ளத்தாக்குகளிலே இறங்குவதாக, ஒவ்வொரு பகுதிகளிலும் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய அக்கினி, உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம் எல்லா அந்தகார வல்லமைகளின் தீய திட்டங்களையும் வேரோடு அழித்து போடுவதாக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அநேகர் தங்களுடைய செல்வாக்கை இழந்திருக்கிறார்கள், பொருளாதாரத்திலே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எவ்வளோ பணம் வச்சிருந்தேன், எவ்வளோ செல்வாக்காக இருந்தேன், இப்போ கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தின் தொடுதலை பெறுவார்களாக. எந்த இடத்திலெல்லாம் அவருடைய பணங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதோ, புதைக்கப்பட்டிருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய கரத்திலே வந்து அவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்களாக. எந்த விதத்திலும் உம்முடைய பிள்ளைகள் குறைவுகளை சந்திக்கக்கூடாது. ஒரு நிறைவான வாழ்க்கையை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அளவில்லாமல் இந்த ஆராதனையில் நீர் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே பலவித சூழ்நிலைகளினாலே பிரிவினை ஆவிகள், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரிவினை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பிரிவினை, குடும்பத்தின் உறவுகளுக்குள்ளே பிரிவினை, இந்த பிரிவினையை உண்டு பண்ணுகிற ஆவிகள், குழப்பத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை விட்டு நிரந்தரமாக ஒளிந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். 10 வருஷம் ஆயிடுச்சுங்க, என் கணவர் எங்கே இருக்கிறானே தெரியல, என் மனைவி என் கூட வாழ மாட்டேன்னு போயிட்டாங்க, வரவே மாட்டேன்றாங்க, டைவர்ஸ் தான் பண்ண போகிறேன்றாங்க. பிள்ளைங்க பெற்றோரை விட்டு, பெற்றோரையே பார்க்காம ஏதோ ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காங்க, ஒளிஞ்சிருக்காங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். எவ்வளோ வேதனையோடு, எவ்வளோ ஒரு துக்கத்தோடு எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, இதை உங்களால் தான் செய்ய முடியும், யாராலும் செய்ய முடியாது என்று அங்கலாய்த்து இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எத்தனை காலமானாலும் இன்றைக்கு நீர் ஒரு அற்புதம் செய்து ஒரு தெய்வீக அன்பை அவங்களுக்குள்ளே கொடுத்து, கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைங்களுக்கு, கூட பிறந்தவங்களுக்கு, எல்லாருக்கும் எந்தெந்த இடத்துல உம்முடைய அன்பு தேவைப்படுதோ அந்த தெய்வீக அன்பு இப்போ இறங்கி ஆண்டவரே அவங்கள மறுபடியுமாக ஒன்றிணைத்து உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக மாற்றும். நீர் அப்படி செய்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. திருச்சபையில் இருக்கிற அத்தனை விசுவாச குடும்பங்கள், அத்தனை ஊழியர்கள், சிறு பிள்ளைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், வயதானவர்கள், அத்தனை பேருக்கும் ஒரு தெய்வீக பாதுகாப்பை தாங்க, நல்ல சுகம் தாங்க, நல்ல பலன் தாங்க, நல்ல ஆரோக்கியம் தாங்க, பாதுகாப்பை தாங்க. உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. எல்லா தீமைக்கும் விலக்கும், வேலை அடையும், காத்துக்கொள்ளும், ஆளுகை செய்யும், ஆசீர்வாதியும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. காலம் பார்க்கும் பொழுது ஓடிக்கொண்டிருக்கு, அதுவும் வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நிமிடங்கள் இப்பொழுது நொடியாக மாறி, நொடியிலும் கூட இப்பொழுது அதிவேகமாக ஓடக்கூடிய இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே,
இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் அதிகமாக ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறோம். தயவுசெய்து இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று கொள்ளுங்கள். முடியாதவர்கள் ஓகே, பரவாயில்ல. முதலாவதாக நம் மனதை கட்டுகின்ற சில காரியங்கள். 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனக்கண்களை குருடாக்கி என்று போடப்பட்டிருக்கும். இப்பொழுது மனத அளவில் அநேகர் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி ஒரு சொல்லுவாங்க, மனம் ஒரு குரங்கு, அது தாவிட்டு இருக்குன்ட்டு. அது எவ்வளோ தூரம் உண்மையோ அது இருக்கட்டும். ஆனால் இப்பொழுது மனம் அப்படிதான் அலைமோதி கொண்டிருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியாமல் மனதளவில் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் ஜெபிக்க வேண்டாம். தகப்பனே, மனது அளவில் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு ஏன் நான் வாழ்கிறேன்? அநேகருடைய வாழ்க்கையில் தற்கொலை ஆவிகள் தாண்டவம் ஆடுகிறது. அநேகருடைய மனதில் ஏற்பட்ட காயங்களினாலே எங்கேயாவது ஓடிவிடலாமா என்ற எண்ணம் தோன்றுகிறது. என்னால் எதையும் செய்ய முடியவில்லை, என் மனம் என்னை வாதிக்கிறது. ஒரு நிலையில் நான் இல்லை என்று வாலிப பிள்ளைகள் சொல்கிறார்கள், ஏன் சிறு பிள்ளைகள் கூட சொல்கிறார்கள். பெரியவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் இப்படி ஒரு நிலையில் ஏற்பட்டது ஏனோ தெரியவில்லை என்று அங்கலாய்க்கிறார்கள். மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்களை என் தேவன் கண்ணோக்கி பாரும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்கிறது, பள்ளங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று. இப்பொழுதும் உம்முடைய அபிஷேகம் உமது பிள்ளைகளை நிரப்பி அந்த மூளையின் 300 கோடி நரம்புகளையும் தூய்மைப்படுத்தி சீர்படுத்தும்படி நான் வேண்டுகிறேன். சிலருக்கு ஏற்பட்டிருக்கிற விபத்து ஆபத்து அவர்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை, ஏன் எங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் என்று மருத்துவமனையில் போராடி கொண்டிருக்கிறவர்களும் சரி, அவர்களை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு வாதாடி கொண்டிருக்கிறவர்களும் சரி, பலர் தகப்பனே இரக்கம் காண்பியும். நோய்க்கு ஒரே மருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அவருடைய தழும்புகளினால் நாங்கள் குணமாகிறோம். என்னென்ன நோய் உமது பிள்ளைகளை தாக்கி கொண்டிருக்கிறதோ நான் அறியேன். சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற கட்டிகள் மறைவதாக, கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கின்றதான வேதனைகள் நீங்குவதாக, இருதயத்தின் அடைப்புகள் வாழ்வுகள் சரியாவதாக, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அழிவதாக, மூத்திர கோசங்கள் கிட்னி சரியாக செயல்படுவதாக, ஒவ்வொரு நரம்பும் இயேசுவின் நாமத்தில் சுகமாவதாக, இரத்த நாளங்கள் சுகமாவதாக. தகப்பனே, உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் ஒவ்வொரு அவயவமும் உம்மால் கொடுக்கப்பட்டது. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியாலுமே துதிக்கிறேன் என்று சங்கீதக்காரர் சொன்னது போல நாங்கள்லாம் உம்மால் அதிசயமாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இந்த உறுப்புகள் சரீரத்தில் கெடுவது உமக்கு சித்தமில்லை, அதை கெடுக்க நீர் விடுவதும் இல்லை. ஆகவே தம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும் ஐயா, தொட்டு சுகமாக்கும். ஆண்டவரே, இந்த வேளையிலும் உலகமெங்கும் தம் திருப்பணி செய்கிற ஊழியர்களை நினைக்கிறேன். உத்தமமாய் உழைக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கத்தோலிக்க அன்பர்களும் சரி, ஆங்கிலிக்கன் திருச்சபையாரும் சரி, பெந்தேகோஸ்தேக்காரர்களும் சரி, இயேசு என்ற நாமத்திலே எப்படியெல்லாம் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் வாட்டம் வரக்கூடாது, அவருடைய ஓட்டம் தடைபடக்கூடாது. என் ஆண்டவர் இயேசு அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அதே போல ஆண்டவரை, எங்கள் கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வரார் அவரோடு இணைந்து ஓடுகிற பிள்ளைகள், ஓய்வின்றி அவர்கள் செய்கின்ற ஊழியங்களை கர்த்தர் கனப்படுத்தும். கட்டட பணிகள் சீக்கிரமாக முடிவுக்கு வரட்டும். இன்னும் மீதி இருக்கிற காரியங்கள் வேகமாக நடந்து ஏறட்டும். அதனுடைய தேவைகள் ஆச்சரியமாய் என் தேவன் சந்தியும். பண முடக்கம் என்பது வரக்கூடாது. எந்த விதத்திலும் வேலை சுணங்கிவிடக்கூடாது. என் தேவன் அற்புதமாய் அந்த பணியை செய்து முடித்தருளும் அப்பா. எங்கள் நாட்டை ஆளுகிறவர்கள், உலகமெங்கும் இருக்கின்ற அரசியல் தலைவர்களை நினைக்கிறோம். பல தேசங்களில் இப்பொழுது சமாதான பேச்சுவார்த்தை நடக்கிறது. பல தேசங்கள் போர் முனையில் நிற்கிறது. பல தேசங்களில் இன்னுயிர் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய் ஒரு புறம் தாக்க, அணுகுண்டு மழை இன்னொரு பக்கம் தாக்க, இயற்கை சீற்றம் மறுபுறம் தாக்க, மக்கள் தங்கள் உயிரை இழந்து கொண்டிருக்கிறார்களே. தெய்வமே, நீர் மனமிறங்கி காப்பாற்றும். ஆளுகிறவர்களுக்கு நல்ல பலனை தார். எங்கள் தேசம் இந்தியாவை ஆளுகிற இந்திய பிரதமர்,
அனைத்து மாநில முதல்வர்கள், எங்கள் தமிழக முதல்வர், எங்கள் ஊர் தலைவர், எங்களை ஆளுகிறவர்களை நீர் ஆளுகை செய்யும். இராணுவத்தின் ஒவ்வொரு துறையினரையும் நினைக்கிறோம். கப்பற்படை, தரைப்படை, வான்படை என்று பல நிலைகளில் தேசத்தை காக்க தங்கள் உயிரையும் பணயம் வைத்து எல்லைகளில் காவல் நிற்கின்ற உமது இராணுவ வீரர்களை கர்த்தர் பாதுகாத்தருளும். உள்ளூரை காக்க இருக்கிற காவல் அதிகாரிகளை நினைத்தருளும். என் தெய்வமே, ஒவ்வொரு தனிநபரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுவீராக. மருத்துவ துறையினர், துப்புரவு தொழிலாளர்கள், ஆசிரிய பெருந்தகைகள், அத்தனை பேரையும் என் தேவன் அன்பு கரத்தால் ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் வேண்டுகிறேன். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, அதிகாரிகளுக்காக, உங்களை ஆளுகிறவர்களுக்காக வேண்டுங்கள் என்று. அதை தான் நாங்கள் செய்கிறோம். ஏஞ்சல் டிவியினுடைய நேயர்கள் எவ்விடத்தில் இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதியும். கர்த்தருடைய சபையார் உலகின் பல பகுதிகளில் பணியாற்ற படிக்க போயிருக்கிறார்கள். காத்தருளும். கர்ப்ப ஸ்திரீகள் சுகமாய் குழந்தை பெற்றெடுக்கட்டும். திருமண வயதை எட்டிய பிள்ளைகளுக்கு அந்த வாழ்வு நலமாய் அமையட்டும். திருமணம் முடித்து ஆண்டுகள் ஓடியும் பிள்ளை செல்வம் இல்லையே என்று ஏங்கும் அன்பர்களுக்கு அற்புதம் செய்தருளும். என் தெய்வமே, ஒவ்வொரு சிறு பிள்ளையையும் நீர் கண்ணோக்கிப்பார். கல்லூரியிலே நல்ல இடம் கிடைக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, முயற்சி எடுக்கிற பெற்றோர்களுக்கும் கர்த்தர் உதவி செய்தார். ஒவ்வொரு தனிநபரும் அவர்கள் வாழ்விலே செய்கின்ற காரியங்கள் ஜெயமாய் முடிய இயேசுதான் காரணம் என்பதை அறியட்டும். தொழில் வியாபாரம் செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். தனியார், மத்திய, மாநில அரசுகளில் பணியாற்றுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையில் படுத்த படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது தொடுங்கப்பா. அவர்கள் அடுத்த வாரமே சாட்சியாய் நிற்கட்டும். உடனே சாட்சியை எழுத அருள் தாரும். திருக்கரங்களில் உமது அடியார்கள் இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆராதனை நடைபெறுவதற்கு காரணமாயிருந்த, திரைக்கு மறைவாயிருந்து செயல்படுகிற அத்தனை பேரையும் என் தேவன் ஆசீர்வதி. அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாம் ஏகோபித்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். அன்பானவர்களே, ஆராதனை முடிந்து விட்டது என்று நீங்கள் அமைதியாயிராமல் அடுத்தடுத்து நமது ஏஞ்சல் டிவியிலே நல்ல செய்திகள், நல்ல நிகழ்வுகள் வருகின்றன. பாருங்கள், உங்கள் ஆத்மாவுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே தமிழ் ஆங்கிலத்தில் ஒளிபரப்பாகும் செய்தி ஒரு விடுதலையின் செய்தி. போதகர் சாரா ராஜன் ஜான் தான் கொண்டு வருவார்கள். அது ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்படும். விடுதலை வேண்டும் என்பவர்களுக்கு அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அது ஆசீர்வாதமாக அமையும். கணத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுடைய நல்ல பணிக்காக நாம் தினமும் ஜெபிப்போம், தாங்குவோம், கொடுப்போம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிற வர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் உங்களோடு இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஒருவேளை இந்த ஆராதனையின் கடைசி பகுதியில் தான் நீங்கள் வந்து சேர்ந்திருப்பீர்களே, ஆனால் பரவாயில்ல. தி லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை என்று யூடியூப் வழியாக கூட இந்த செய்தியை நீங்கள் பார்க்கக்கூடும். த லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை, அவ்வளோதான். யூடியூபில் இது ஒளிபரப்பாகும், பாருங்கள். May the good Lord bless you.